பிஸ்தா, வெள்ளை பூசணி விதை, பாதாம் ப்ளஸ் முந்திரி, இது ஆலிவ் விதை. இதெல்லாம் சேர்த்து நாம் புரோட்டீன் உருண்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோட்டீன் உருண்டை எப்படி செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிஸ்தாவை சிம்மில் வச்சு ஒரு பாண்டலில் போட்டு வறுத்துட்ருக்கேன் பாருங்கள். பக்கத்துலேயே வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. வெல்லம் பார்க்க ஒரு கம்மி பதம் வரன்றதுக்காக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை பூசணி விதையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லை தீஞ்சிரும். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். பக்கத்தில் வெள்ளைப்பாகு கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிக்கட்டும். அது இது நல்லா வறுபட்டதும் இதுவும் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஆலிவ் விதை, அதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுக்கும் போது படன்னு எள்ளு மாதிரி வெடித்து விடும். பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதாமையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்தால் நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகு கொதித்து ஒரு கம்மி பதம் வந்த உடனே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டீன் உருண்டை. முடி உதிர்றவங்களுக்கும் இந்த உருண்டையை சாப்பிட்டா முடி உதிர்வு ஸ்டாப் பண்ணும். ப்ளஸ் நம்மளுடைய உடம்புக்கு ஒயிட் பிளட் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த உருண்டை டெய்லி சாப்பிட்டு வந்தால் பிளட் உற்பத்தி ஆகும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண குறைன்னு நினச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இது வெல்லம் பாகம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்மி பதம் வந்துருக்கு பாருங்க. இதில் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக ஊட்டி நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை இது.
அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை, ப்ரோட்டீன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக